ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு உல்ஃப் கேங். என்ன மக்களே, எஸ்எம்சிபில இருந்து உல்ஃப் கேங்கா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உல்ஃப் கேங்ல சிங்காரத்தோட்டம் ஒன்னா தெருல ஹோல்சேல் கடையா இப்போ வந்து கிட்ஸ் வேரா மாத்திட்டாரு. நம்ம உல்ஃப் கேங் அண்ணா என்னைக்குமே இவர் தான் இந்த கடைக்கு பிராண்ட் அம்பாசிடர். தம்பி சொன்னா ஹோல்சேல் கடை ரீட்டைல் கடை எல்லாருக்குமே தெரியும். ஃபாலோ அடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மள்ட்ட நான் கிட்ஸ் வேர் ஸ்டாக்ஸ் எல்லா கடையிலுமே போட்டிருந்தேன். இப்போ எல்லா கிட்ஸ் வேரோட ஸ்டாக் எடுத்து வந்து நம்ம எம்சியோட பிரான்ச்ல ஒரு ஆஃபர்ல போலான்னு ஒரு ஐடியா. போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கான். ஆனா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்க மார்க்கெட்ல ஒரு ரேட் கேள்விப்பட்டிருப்பீங்கண்ணே. ஒரு 500, 400, 600 அந்த மாதிரி. இதெல்லாம் ஜஸ்ட் 150 rupees கொடுக்க போறோம். 150 rupees கொடுத்தாக்காது. ஜஸ்ட் 150 rupees இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே. எக்ஸ்போர்ட்டோட ஸ்டாக்னா இது. டொமஸ்டிக்ல நீங்க பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா வச்சு போயிட்டு இருக்கு. பட் நம்ம ஒரு கிளியரன்ஸ் ஆஃபர் கொடுக்கறனால இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 99 rupees கொடுத்துட்டு இருக்கோம். என்ன சார் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரேட்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேவா? ஆமா, ஆனா எப்பவுமே இது இருக்குமா? எப்பவுமே போடுவோம். நீங்க ஆதரவு தெரிச்சுன்னா எப்பயும் இல்ல எப்பயுமே வருஷ கணக்குல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு உல்ஃப் கேங். என்ன மக்களே, எஸ்எம்சிபில இருந்து உல்ஃப் கேங்கா? அப்படிதான் மக்களே, நம்ம அண்ணன் வந்து இங்க உல்ஃப் கேங்ல சிங்காரத்தோட்டம் ஒன்னா தெருல ஹோல்சேல் கடையா இப்போ வந்து கிட்ஸ் வேரா மாத்திட்டாரு. நிறைய பேருக்கு தெரியல மக்களே. என்னடா கடை மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? மாறல மக்களே, வாங்கின நம்ம உல்ஃப் கேங் அண்ணன் என்னைக்குமே இவர் தான் இந்த கடைக்கு பிராண்ட் அம்பாசிடர். சோ இன்னைக்கு இவர் என்னென்ன இங்க போட போறாருன்றது உங்களுக்கு டீட்டெயிலா இந்த கடையை பத்தி சொல்ல போறாரு. அண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம். வாங்க மோகன் அண்ணா. வணக்கம். ரொம்ப நன்றி அண்ணா. இது தம்பி சொன்னா ஹோல்சேல் கடை ரீட்டைல் கடை எல்லாருக்குமே தெரியும். ஃபாலோ அடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மள்ட்ட நான் கிட்ஸ் வேர் ஸ்டாக்ஸ் எல்லா கடையிலுமே போட்டிருந்தேன். இப்போ எல்லா கிட்ஸ் வேரோட ஸ்டாக் எடுத்து வந்து நம்ம எம்சியோட பிரான்ச்ல ஒரு ஆஃபர்ல போலான்னு ஒரு ஐடியாண்ணே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்க மார்க்கெட்ல ஒரு ரேட் கேள்விப்பட்டிருப்பீங்கண்ணே. ஒரு 500, 400, 600 அந்த மாதிரி. இதெல்லாம் ஜஸ்ட் 150 rupees கொடுக்க போறோம். 150 rupees. ஆமா அண்ணா. மோகன், இது 150 ஓகே தானடா? அண்ணா, இன்னைக்கு இருக்க பிறந்த குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க ட்ரெஸ் போட்டு பாக்கணும்ன்ற ஒரு கனவு அதிகமா இருக்கும். ஆனா வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். நம்ம அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில அதுவும் அமேசிங் ரேட்ல இந்த கடையில கொடுக்குறான்ற போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பிரதர், இதை எனக்கு பேக் பண்ணிடுங்க. அண்ணே, ஆமா அவனுக்கு 2 குழந்தை இருக்குண்ணே. அண்ணா, இது ஜஸ்ட் 150 rupeesண்ணே. இந்த அக்கா எடுத்துக்கிறாங்க. இது 150 rupees கொடுத்தாக்காது. ஜஸ்ட் 150 rupees இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஜஸ்ட் 150 அவ்வளவுதான். ஆனா நம்பிதான் அவன் எப்படி மென்ஸ் வேர்ல கொடுத்தோமோ அந்த மாதிரி தான் ஜஸ்ட் 150 rupees கொடுக்க போறேன்னு. இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட்ல வரக்கூடிய ப்ரொடக்ஷன் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஜஸ்ட் 99 rupees. இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டோட ஸ்டாக்னா இது. டொமஸ்டிக்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா வச்சு போயிட்டு இருக்கு. பட் நம்ம ஒரு கிளியரன்ஸ் ஆஃபர் கொடுக்கறனால இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 99 rupees கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல வந்து எல்லா சைஸுமே மிக்சிங்ல இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு 99 rupees தான். நீங்க எக்ஸ்போர்ட்ல இது வந்து ஒரு 199, 399 நம்ம எடுத்துட்டு வந்திருப்பீங்க. இது எல்லாமே 99 rupees கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுக்கோங்களேன். இந்த சம்மருக்கு என்னென்ன ஒர்த்தா இருக்குமோ 6 மாச குழந்தையில இருந்து ஒரு 6 வயசு குழந்தை வரைக்கும் ஜஸ்ட் 99 rupees கொடுக்குறோம். ஒரு நிமிஷம் இருங்க, உண்மையிலே சொல்றீங்க 99க்கு இவ்வளவு அமேசிங். நீங்களாம் ஒரு பெரிய ஷோரூம்ல போனா இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் பிரிண்டோ என்ன பிரிண்ட்னு தெரியல, செம்ம ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்காரு அண்ணன். இதெல்லாம் எனக்கு 99 ரூபா கொடுக்கணும். அவ்வளவு சாஃப்டா இருக்கு. நானே குழந்தையா இல்லான்னு இவன் தான் ஃபர்ஸ்ட் பில்லே காலையில தம்பிதான் ஃபர்ஸ்ட் பில் போட்டான் அப்படின்னு வாங்களேன். அடுத்துண்ணே சட்டுண்ணே, இதான் ஜஸ்ட் 99 rupees சட்டு. ஆனா என்ன ஒண்ணு, எனக்கு பெண் குழந்தையா போயிடுச்சு. பரவாயில்ல, எம்ம குழந்தைய பெண் குழந்தையாலும் அது சிங்கக்குட்டி மாதிரி வளர்த்து பாருங்க. ஜஸ்ட் 99 rupees. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வித்துக்கிட்டு இருந்தது வந்து 400, ஜஸ்ட் 99 rupees. மோகன், இதை பிடிங்க, நல்லா இருக்கான்னு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க, ஜஸ்ட் 99 rupees. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. 99 rupees. இது என்ன பேண்ட்? இது வந்து ஜீன் பேண்ட்னு வெறும் 150 ரூபாண்ணே. ஜஸ்ட் 150 rupees. 500 ரூபாய் கம்மி இருக்கவே இருக்காது சார். இது 150 ரூபாண்ணே. கிளியரன்ஸ் ஆஃபர். ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குண்ணே. கொஞ்ச நேரத்துல இங்க வந்து பாருங்களேன். இது ஃபுல்லாவே பேண்ட் தான். இன்னமும் பேண்ட் நிறைய வந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் 150 rupeesக்கு பிளாஸ்ட் சேல் சார். பிளாஸ்ட் இல்ல, ஏன்னா பிளாஸ்டோட பிளாஸ்ட். ஆமா சார், மென்ஸ் வேர்ல நிறைய போட்டி இருக்கு சார். இது வந்து நம்ம கிட்ஸ் வேர்ல நம்ம 250 போட்டா கூட ஓடதான் போகுது. ஆனா எனக்கு அதுல மனசு இல்ல. ஜஸ்ட் ஒரு கிளியர் பண்ண ஆசைப்பட்டோம்னா ஜஸ்ட் ஒரு 150 rupeesக்கு போட்டு கிளியர் பண்ணி விட்டுறோம். இந்த ஷர்ட் நீங்க எது எடுத்தாலுமே 99 rupees தானே. பசங்களுக்கு ஒரு 14 வயசு வரைக்கும் இருக்குது. வர வர டக்கு டக்குன்னு முடியும். ஜஸ்ட் 99 rupeesக்கு பாருங்க.
இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஷர்ட்லாம் எங்கேயுமே இந்த ரேட்டு கிடைக்காது. நம்ம சிங்காரத்தோட்டம் ஒன்னா தெருல உல்ஃப் கேங் மட்டும் தான் இதுல சாத்தியம். நம்ம அண்ணன் எது நினைச்சாலும் பண்ணுவாரு. ரொம்ப பெருமையா பேச நினைக்காதீங்க. அவர் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். ஆனா இது வந்து நம்ம வேற எந்த பிரான்ச்ல அவைலபிள் இல்ல. தம்பி சொன்ன மாதிரி நம்ம எம்சி ரோடு பிரான்ச்ல மட்டும்தான் அவைலபிள். ஸ்டாக்ஸ் வந்து ஹெவியா இருக்குதுண்ணே. நிறைய கலெக்ஷன் இருக்கு. அதே போல பாய்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டி ஷர்ட்ஸ் இந்த மாதிரி டி ஷர்ட் ஜஸ்ட் 90 ஹோல்சேல் ரேட் 150 ரூபா 130 ரூபா கண்டிப்பா இருக்கும் சார். புரியுங்க மோகன். பாருங்க, ஃபுட்பால் எனக்கே போட்ட மாதிரி இருக்குல்ல. ஆமா அப்படிதான் இருக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் 99 ருபீஸ். பாருங்க மக்களே, செம்ம ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான். உங்க கிட்ஸுக்கு நீங்க Dress வாங்க நினைச்சிருப்பீங்க, உடனே சிங்காரத்தோட்டம் ஒன்னா தெரு உல்ஃப் கேங்கு அண்ணனை பாத்துக்கோங்க. இவரு தான் அந்த அம்பாசிடர், பாத்துக்கோங்க. தாடி தான் அவருக்கு இது, சரிங்களா? வந்துருங்க, எங்க இருந்தாலும் வந்துருங்க. கடை தெருலனா SMCP சிங்காத்தூர் 6வது தெருல இருக்குது. கடையை பத்தி கேளுங்க, நாங்களே கூட்டு வந்து வைப் ஆயிட்டானே தம்பி. நம்ம வைப் இல்ல, என்னைக்குமே நேச்சர் தான், உண்மை மட்டும்தான். இங்க பாருங்க, ஜஸ்ட் 99 ருபீஸ். என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால அண்ணனுக்காண்டி என்ன நம்ம பண்ணுவோம். ஏன்னா அண்ணன் வந்து இந்த கடையை வந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் சேருன்னு நினைக்கிறாரு. என்னால முடிஞ்ச உதவி அண்ணனுக்கு பண்ணேன். ஜஸ்ட் 99. இதோட ஆக்சுவல் ரேட் நான் ஹோல்சேலுக்கு இது வாங்கின ரேட்டே வேறண்ணே. 99 ருபீஸ். நான் குழந்தையா இருந்திருக்க கூடாதா? எவ்வளவு அழகா இருக்கு. நீ குழந்தை இருக்கு. ஐயோ, நான் குழந்தையா இருந்திருக்கலாம். திருப்பி குழந்தையா பாருங்க, ஆசையா இருக்கு. ஆனா இங்க பாருங்க அண்ணா, இது ஜஸ்ட் 99 ருபீஸ் தான். எல்லாமே 99. சம்மருக்கு ஒருத்தன மேக்ஸிமம் எல்லாமே பாத்தீங்கன்னா சம்மர் ஃப்ரெண்ட்லி, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, அப்புறம் ஸ்வெட் அப்சார்பபிள். உங்களுக்கு எந்த ஸ்கின் ரேஷஸ் வரும்னு கவலையே தேவையில்லை. அண்ணா ஜம்ப் சூட்ஸ், இது பேர் என்ன சொல்லுன்னு தெரியல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ். ஆமா, எல்லாமே இது என் குழந்தைக்கு ஃப்ரீ. அண்ணா 99 ருபீஸ்ண்ணே. உண்மையிலே வாய்ப்பு இல்லதான் சார். வந்து 500 ரூபாய்க்கு வித்துட்டு என் பர்ச்சேஸ் ரேட் இது 330 ரூபா சார். பாருங்க, டி ரேட்னு போட்டிருக்கேன் பாருங்க, 330 ரூபா. ஆனா கிளியர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால எல்லாமே ஜஸ்ட் 99 ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கிறானே. இதெல்லாம் பெரிய பெரிய பிராண்டோட ஸ்டாக்ஸ் நிறைய உள்ள வருதுண்ணே. ரொம்ப நல்லா இருக்குமே. ஆனா ஜஸ்ட் 99 ருபீஸ். 99 ருபீஸ். பாருங்க, நீங்க ட்ரக்கிங் போகணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க குழந்தைய ட்ரக்கிங் கூட்டு போன நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி அமேசிங்கான Dress போட்டு ட்ரக்கிங் போங்க. அவ்வளவு ஃபன்னா இருக்கும். குழந்தைய ட்ரக்கிங் சரி ஏதோ சொல்றேன், அவ்வளவுதான். ஆனா ஜஸ்ட் 99 ருபீஸ். தலைகளா கட்டிங்கன்னா 99 ருபீஸ். ஃப்ளோ அப்படிதான் 99 ருபீஸ். இதோட பர்ச்சேஸ் ரேட்லாம் வேற இருந்தாலும், ஆமா, எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 649 வரும். வெறும் 99 ருபீஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து இது வந்து 150 சொல்றாங்க. இது என்னன்னா 99 ருபீஸ் வந்து 150 குள்ள நம்ம ஸ்டாக்குள்ள பொருளே இருக்குது. அதுக்கு மேல இல்ல, 150 குள்ள. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு ஆஃபர் தடுமாறத்துல லைட்டா மாத்தி சொல்லிட்டாரு. மக்களே தப்பா எடுக்காதீங்க. ரேட்ஸ் எல்லாமே டேக் இருக்கு, கவலைப்படாதீங்க. ரேட்ஸ் எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும். நீங்க செக் பண்ணுங்க. 150. ஓகே, அதாவது ஜம்ப் ஷூட்டும் வந்துரும், டி ஷர்ட்ஸும் வந்துரும். இதெல்லாம் நான் என் பையனுக்கு வெளியே எடுக்க போகும்போதே வந்து, தம்பி பையனுக்கு எடுக்க போனாலே ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் 99 ருபீஸ் கொடுக்குறாங்க. என்னக்கா நிறைய Dress எல்லாம் கலெக்ஷன் பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ரேட்லாம் எப்படி உங்களுக்கு? சந்தோஷம் சந்தோஷம். என்னென்ன பாத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவருதான், சரிங்களா? அவர் அடிக்கடி வீடியோ போடுவாரு. அடிக்கடி நீங்க மட்டும் வராதீங்க, உங்க பக்கத்துல இருக்க எல்லா குடும்பத்தையும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் கூட்டுவாங்க. அடுத்தடுத்த ஆஃபர் வரும் அண்ணன்கிட்ட இருந்து, சரிங்களா? தேங்க்யூ. என்ன சார், கலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரேட்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேவா? ஆமா, ஆனா எப்பவுமே இது இருக்குமா? எப்பவுமே போடுவோம். நீங்க ஆதரவு தெரிச்சுன்னா எப்பயும் இல்ல, எப்பயுமே வருஷ கணக்குல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா 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 வாங்க, எல்லாரும் வாங்க. கண்டிப்பா இது 150. ஐயோ, என்ன இவ்வளவு பெரிய Dress 150ன்றாரு. கையகுலி கூட வராதுங்க. இது 150 தான். சோ மறக்காம வந்து கிராப் பண்ணீங்க மக்களே. இது கஸ்டமரோட லைவ் கண்டிப்பா கண்டிப்பா மறக்காம வந்து கிராப் பண்ணுங்க. எம்சி ரோடு உல்ஃப் கேங்ல மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுத்திருக்கேன். வேற எந்த கடையில இந்த ஆஃபர் கொடுக்கல. மக்களே, நீங்க உங்க குழந்தைக்கு கனவா இருப்பீங்க, Dress வாங்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. கண்டிப்பா இந்த கடை உங்களுக்கு பெஸ்டா தான் இருக்கும். உடனே வாங்க. ஆஃபர் வந்து 2 நாள் தான் சொல்லியிருக்காரு அண்ணன், இன்னைக்கு நாளைக்கு மட்டும் தான். சோ உடனே உல்ஃப் கேங் சிங்காரத்தோட்டம் 1 தெருக்கு உடனே வாங்க. உங்களுக்கு வழி தெரியல அப்படின்னா இங்க இருக்க எல்லாத்தையும் கேளுங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. உடனே உங்க கூகுளை தட்டி கேட்டுக்கோங்க. நல்லா பாத்துக்கோங்க. நம்ம இதுதான் இவருதான் பிராண்டு, பாத்துக்கோங்க. இவருதான் பிராண்டு. நான் போயிட்டு வரேன்.